வணக்கம் நண்பர்களே. டிஎன்எஸ்டிசி ரிக்வயர்மெண்ட் 2023க்கான வேலைவாய்ப்பு மற்றும் அந்த வேலையில் ஜாயின் பண்ணணுன்னா என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இணையதளத்தின் மூலமாக தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாபுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்க் பார்த்திங்கன்னா www.tnstc.in இதுதான் இந்த இணையதளத்துடைய லிங்க்கு. இது மூலயமா தான் நீங்கள் டிஎன்எஸ்டிசிக்கான ஜாப் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்எஸ்டிசி வேலைவாய்ப்பில் இந்த நடத்துனர் மற்றும் கண்டக்டர், டிரைவர் இவங்களுக்கான வயது தகுதி பார்த்திங்கன்னா 40 முதல், அதாவது 24லேருந்து 40 வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. மொத்த வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 807 காலி பணியிடங்கள் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டிரைவர் மற்றும் நடத்துனர் பணிகளுக்கான விண்ணப்பம் விரைவில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலம் ஆன்லைனில் வெளியிடப்படுங்க. ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிகளுக்கு எவ்வளோ ஊதியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17,700 ரூபாயிலிருந்து 56,200 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படுது. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உயரம் குறைஞ்சபட்சம் ஒரு 160 சென்டிமீட்டர் மற்றும் எடை பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 48லேருந்து 50 கிலோ வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓட்டுநர் பணிக்கு 24 வயசுலேருந்து ஒரு 40 வயது வரைக்கும் இருக்கணுன்ட்ருக்காங்க. ஸோ 45 வயது வரைக்கும் யார் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் கேஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிசி, எம்சி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டின்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா இது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல, இது நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறப்ப கிடைச்ச இந்த ஒரு சின்ன டீட்டெயில்ஸு. இது ஆதாரபூர்வமான ஒரு விஷயமானு தெரில. இந்த கேஸ்ட் வைஸ் மட்டும் 45 வயசும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஓட்டுநர் பணிக்கு விண்ணப்பிக்க 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்ச்சி பெற்றிருக்கணும். இவங்களுக்கு கன்ஃபார்மாக தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பணிகளுக்குமே பார்த்திங்கன்னா கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி டிரைவர் வேலைக்கு 122 பேர், இந்த டிரைவர் கம் கண்டக்டருக்கு பார்த்திங்கன்னா 685 பேர் தேவைப்படுது. அதுதான் 807 வேலைவாய்ப்பு போக்குவரத்து துறையில் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் எஸ்சிடிசி ஓட்டுநருடன் நடத்துனர் 685 காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா நிரப்ப, அதாவது டிரைவர் கம் எஸ்சிடிசியில் டிரைவர் கம் கண்டக்டர் மட்டும் 685 காலி பணியிடங்கள் நிரப்ப அரசு முடிவு எடுத்திருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கும்பகோணம் 122 ஓட்டுநர்களை பணியமர்த்தவும் உத்தரவிட்டிருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா அரசு போக்குவரத்து கழக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை தான் பதிவு செய்து காத்திருக்கிற இந்த தகுதியான நபர்கள் பெயர் பட்டியலையும் பார்த்திங்கன்னா பெற வேண்டும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதாங்க ஓட்டுநர் அதாவது ஓட்டுநர் மற்றும் கண்டக்டருக்கு 807 வேக்கன்சிஸ் அறிவிச்சுக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே இதுக்கான முழுமையான அப்டேட்ஸ் கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் காத்துட்ருங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.